இது தொடர்பான சட்டங்களை பற்றி நாங்கள் பார்த்தோமானால், இலங்கையின் வெளிநாட்டு பண பரிமாற்றல் சட்டம் 2017 12ஆம் இலக்க சட்டத்தின்படி மத்திய வங்கியின் அனுமதியின்றி வெளிநாட்டு நாணயங்கள் பரிவர்த்தனை செய்யக்கூடாது என்று அந்த சட்டம் சொல்கின்றது. அதேபோன்று மத்திய வங்கியின் 2023ஆம் ஆண்டைய 16ஆம் இலக்க சட்டமும் இந்த தண்டனைகளையும் இந்த விடயங்களையும் வலியுறுத்துகின்றது. மத்திய வங்கியின் இந்த கடுமையான எச்சரிக்கைக்கு முக்கிய காரணங்களாக 4 காரணங்களை நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அதில் முதலாவது காரணம், இலங்கை ரூபாவின் மதிப்பினை தொடர்ந்தும் பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று டொலர் மயமாக்கலை தடுத்து உள்ளூர் சந்தைகளில் வெளிநாட்டு நாணயங்களின் புழக்கத்தை குறைத்து உள்நாட்டு நாணயத்தின் புழக்கத்தினை அதிகரிப்பது இரண்டாவது காரணமாக கூறப்படுகின்றது. சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு நாணயங்கள் மக்கள் கைகளில் கிடைப்பதை தடுக்கும் ஒரு நடவடிக்கையாகவும் இது கருதப்படுகின்றது. அதேபோன்று 4வது முக்கிய விடயமாக IMF திட்டத்தில் ஏற்கனவே நாடு உள்ளதன் காரணமாக இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணி உள்நாட்டு நாணயத்தின் பெறுமதியினை உறுதி செய்வது இதன் 4வது நோக்கமாக தெரிவிக்கப்படுகின்றது.